வாட் இஸ் ஹீ செல்லிங்? அவர் என்ன விற்று கொண்டிருக்கிறார்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவர் என்ன விற்று கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். வி நோ வாட் ஹீ இஸ் செல்லிங். ஓகே. அடுத்த சென்டென்ஸ். அவர் எங்கு விற்று கொண்டிருக்கிறார்? இப்போ எங்கே அப்படின்னு வந்துடுது. அவங்களுக்கு தெரியாது. தே டு நாட் நோ வேர் ஹீ இஸ் செல்லிங். ஸோ வாட் இஸ் ஹீ செல்லிங்? வி நோ வாட் ஹீ இஸ் செல்லிங். தே டு நாட் நோ வேர் ஹீ இஸ் செல்லிங். இந்த சென்டென்சஸ் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவர் என்ன அனுப்பி கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ சென்டிங்? அவர் எங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியும். தே நோ வேர் ஹீ இஸ் சென்டிங். இப்போ எங்கேன்னு வந்திருக்கு. வேர். அவர் எப்படி அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. வி டு நாட் நோ ஹவு ஹீ இஸ் சென்டிங். எப்படி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஸோ வேர் ஹீ இஸ் சென்டிங், ஹவு ஹீ இஸ் சென்டிங். ஓகே. இந்த கொஸ்டின் வார்த்தைகள் இணைப்பு சொற்களாக யூஸ் ஆகுது, கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகுது. அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ லேர்னிங்? அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஹீ இஸ் லேர்னிங். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் எங்கே கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. தே டு நாட் நோ வேர் ஹீ இஸ் லேர்னிங். அப்போ வேர் வந்திருக்கு. வேர்னா எங்கே, எங்கே கற்றுட்ருக்கிறாரு? வேர் ஹீ இஸ் லேர்னிங். ஒய் இஸ் ஹீ சிட்டிங் தேர்? அவர் ஏன் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? அவர் எப்படி அங்கே உட்கார்ந்துருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியும். தே நோ ஹவு ஹீ இஸ் சிட்டிங் தேர். ஓகே. அடுத்தது பாருங்கள். அவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. எப்படி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாச்சு. ஹவு. எங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் வீடியோ லிங்க் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.